ஆயுஷ் மாத்ரேவின் மாற்று வீரராக கேரளாவை சேர்ந்த சல்மான் நிசாரை சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர போகிறதா ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. சிஎஸ்கே என்ன காரணமாக இவருக்காக போக போகிறாங்க, இவர் ஒரே ஓவரில் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தையும் பண்ணியிருக்காரு. அது என்ன சம்பவம், இப்போதைக்கு இவரோட பேட்டிங் ஸ்டைல் எப்படி இருக்குது, சிஎஸ்கேக்குள்ளே வந்தால் பேட்டிங்கில் என்னென்ன சம்பவங்களை பண்ண முடியும், இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் நம்ம சிஎஸ்கே வீரரான பென்சர் ஜான்சனுக்கு வந்த உடனே சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவலில் இப்போ வாய்ப்பு கிடைக்க போகுது. என்ன காரணமாக சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க, இப்போதைக்கு பவுலிங்கில் என்னென்ன சம்பவங்களை பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், நான் லைக் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பென்சர் ஜான்சனை பார்த்துருவோம். பவுலிங்கில் இப்போதைக்கு செம ஃபார்மில் இருக்கிறதா வந்து சொல்லப்பட்டிருக்கு. இன்ஜுரி காரணமாக சில மேட்சஸை வந்து மிஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ இப்போ நம்ம சென்னையில் வந்து லேண்ட் ஆயிருக்காரு. மும்பைக்கு எதிரான மேட்ச்சில் ஆடுறதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கேட ப்ராக்டிஸில் மான்ஸ்டராக வந்து பந்து வீசியிருக்காராம். பவுலிங்கில் வேறு லெவல் சம்பவங்களை வந்து பண்ணிட்டு இருக்கதா சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக 145லேருந்து 155 வரைக்கும் பவுலிங்கில் ஸ்பீடு வந்து பண்ணுறதா சொல்லப்பட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு ஒரு ஸ்பீட் பவுலர் தான் நம்ம சிஎஸ்கேக்கு தேவைப்படுதாரு. ஏற்கனவே வந்து பார்த்துருந்தோம், ஹென்ரியை யூஸ் பண்ணியிருந்தோம், அது ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியராக வந்து இருந்திருந்து. ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா மிஸ் ஆக போகிறதில்ல. மும்பைக்கு எதிராக ஒரு மான்ஸ்டர் பவுலரை வந்து இறக்க போகிறாங்க. நம்ம பென்சர் ஜான்சனை சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம ஆயுஷ் மாத்ரேவின் மாற்று வீரரை பார்த்துருவோம். கேரளாவை சேர்ந்த சல்மான் நிசாரை சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர போகிறதா சில அப்டேட் வந்து போயிட்டுருக்கு. யார் இந்த பேட்ஸ்மேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேரளாவை சேர்ந்தவர், 28 வயசு தான் ஆகுது, ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். அது மட்டும் இல்லாமல் பவுலிங் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவர். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் சம்பவங்களை வந்து பண்ணியிருக்காரு. குறிப்பாக கேரளா டீமுக்காக ஒரே ஓவரில் 6 6 அடித்து ஒரு தரமான சம்பவத்தை பண்ண வீரராக இருந்துகிட்ருக்காரு. இவரோட பேட்டிங் ஸ்ட்ரைக் ரேட்டை பார்த்தீங்கன்னா 200க்கு மேலே வந்து வச்சிருக்காரு. இவரும் ஆயுஷ் மாத்ரே போல தான் அதிரடியாக ஆடக்கூடியவர். மிடில் ஆர்டரில் முக்கியமான ரோல் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு இது வரைக்கும் டொமஸ்டிக் மேட்ச்சில். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம பிரியான்ஸ் ஆரியாவாக இருக்கட்டும், அபிஷேக் சர்மாவாக இருக்கட்டும், இவங்கள போல அதிரடியாக ஆடக்கூடியவர். கிட்டத்தட்ட குறைவான பந்தில் அதிரடி தேவை அப்படின்னா கட்டாயமாக வந்து பண்ணி கொடுப்பாரு. ஏன்னா அந்த அளவுக்கு பவர் ஹிட்டராக வந்து இருக்காரு. ஸோ இதன் காரணமாக தான் ஆயுஷோட மாட்டா இவர்கிட்ட வந்து நம்ம சிஎஸ்கே போக போகிறாங்க. நிசாரை பொறுத்த வரைக்கும் வேறு லெவல் சம்பவங்களை பேட்டிங்கில் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ சிஎஸ்கே எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு தெரில. பட் கிடைச்சா ஒரு தரமான சம்பவத்தை பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி பேட்ஸ்மேனுங்களை சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர்றது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த மாதிரி இளம் வீரர்களை சிஎஸ்கே எடுத்துகிட்டு வந்தால் என்னென்ன சம்பவங்களை பண்ண முடியும், இப்போதைக்கு இவரோட பேட்டிங் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.